முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியினூடாக உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி. இப்போது டொரண்டோ டைம் 9:03 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் இன்று ஒன்டாரியோ கவர்மெண்ட், ஒன்டாரியோ ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் இன்று ஒரு அறிவித்தல் விடுத்திருந்தார். அது என்னவென்றால், மனநல ஆதரவை விரிவுபடுத்துவதற்காக ஒன்டாரியோ கவர்மெண்ட் வந்து $12.4 million ஒதுக்கப் போகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து ஹெல்த் கனடா இன்று ஃபைசர் தடுப்பூசியை பூஸ்டர் ஷாட்டாக பெற்றுக்கொள்ளலாம் 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று ஹெல்த் கனடா அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றார்கள். அதை பற்றியும் பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து கனேடிய வளம். இதில் இன்று நாங்கள் பார்க்க இருப்பது, கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்காக பேச்சுவார்த்தைகளில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஈடுபடவில்லை என்று NDP லீடர் ஜக்மீத் சிங் இன்று எங்களுடன் தெரிவித்திருந்தார். அதை பற்றியும் விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம், இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. முதலாவது டாப் தியர் செக்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் முன்பே கூறிய மாதிரி ஒன்டாரியோ கவர்மெண்ட் இன்று அறிவித்திருந்தார்கள், மனநல ஆதரவை விரிவுபடுத்துவதற்காக $12.4 million அலோகேட் பண்ண போகின்றனும் ஒதுக்கப்பட போகின்றது. யாருக்கு என்று பார்த்தோம் என்றால், ஃப்ரண்ட் லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ணுவதற்காகத்தான். இந்த கோவிட் டைம்ஸில் ஃப்ரண்ட் லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்து டயர்லெஸ்ஸாக வேலை செய்திருக்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படுகின்றது. ஸோ இதனால் வந்து இந்த $12.4 million அவர்களுடைய மென்டல் ஹெல்த் நீட்ஸுக்கு உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஸோ இந்த $12.4 million $6 million அவர்களுடைய மென்டல் ஹெல்த் அண்ட் அடிக்ஷன் சர்வீஸுக்கு போகின்றது. அதே மாதிரி $2 million அவர்கள் வந்து கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த $2 million ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அண்ட் $4.6 million பிளேஸ் ட்ரைனிங்குக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போது நாங்கள் மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். Every day, the incredible staff, volunteers, and leadership team at CMHA Ontario go above and beyond to provide high-quality mental health services to Ontarians needing help. Whether you live in Peel, Leeds Grenville, Niagara, Thunder Bay, or any of the other CMHA Ontario locations, we are grateful for their incredible dedication
to providing individuals in need with support. Their efforts have made such a difference for Ontarians throughout the pandemic, of course, and beyond. Throughout the COVID-19 pandemic, Ontario's healthcare workers have been unwavering in their dedication to protecting the health and safety of Ontarians. In our darkest hour, they were there for us, demonstrating bravery and resilience, often putting themselves in harm's way to care for the sick and vulnerable members of our communities. But while Ontario's cautious approach is working, for our frontline healthcare workers, this tireless work continues each and every day. And just as our healthcare partners are there for us, so we must be there for them as well. That's why I am so pleased to share that our government is investing $12.4 million to provide much needed support to our frontline mental health care workers. This funding will ensure continued access to existing and expanded mental health supports for all of Ontario's health care workers, whether in acute care, long-term care, home and community care, or in other locations. This includes self-referral and intake services, employer and employee resources, weekly online peer discussion groups, and access to confidential support from a clinician, including one-to-one psychotherapy. A COVID-19 psychological support program will provide increased access to clinical psychologists specializing in trauma, mood, and anxiety disorders, and other psychological conditions. And workplace mental health training for leadership, management, frontline healthcare workers, and non-clinical staff will provide workplaces with the tools to foster mental wellness. Welcome back. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது Good Evening Canada. இப்போது Toronto time 9:08 p.m. and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Grips. Ontario Health Minister Christine Elliott எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்த்தோம். அவர் சொல்லியிருந்தார், இந்த கோவிட் சிச்சுவேஷனில் ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எங்களுக்காக இருந்திருக்கின்றார்கள். ஸோ அவர்களுக்காக நாங்களும் இருக்கணும் இந்த டைமில். ஈவன் தோ கோவிட் சிச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகிக்கொண்டிருந்தாலும் ஸ்டில் அவர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஸோ அவர்களுக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடியதற்கான சான்சஸ் இருக்கின்றது. ஏனென்றால் லாங் ஹவர்ஸ் வேலை செய்கின்றார்கள். ஸோ மென்டல் ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படும். ஸோ அதற்காக $12.4 million அலோகேட் பண்ணப்பட்டிருக்கின்றது அண்ட் அது இவர்களுக்கு உதவும் என்றும் கருதப்படுகின்றது. இப்போது இதை பற்றி ஒன்டாரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். Our government's top priority has always been to protect the health and safety of every person in this province, and that includes mental health. The investment we are announcing today is protecting our progress by expanding and building on the up to $194 million in emergency funding for mental health and addiction services that our government invested very early in our pandemic. The investment is also building on the $23.6 million to expand access to internet-based cognitive behavioral therapy, which has been accessed by nearly 3,000 people. This is an extraordinary amount of support for our citizens in this province, including giving behavioral therapy that has been accessed by nearly 70,000 Ontarians since the province was launched during the COVID-19 pandemic, including nearly 10,000 healthcare workers. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens.
Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. ஒன்டாரியோவில் வந்து ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸை சப்போர்ட் பண்ணுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதை பற்றி ஒன்டாரியோ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கலைத்திருந்தார். ஸோ இந்த சர்வீஸை வந்து ஃப்ரண்ட்லைன் ஹெல்த் ஒர்க்கர்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு யாரோட எல்லாம் பார்ட்னர் பண்ணியிருக்கின்றார்கள் என்று பார்த்தோம் என்றால் Canadian Mental Health Association, Ontario Division and Ontario Psychological Association ஓட Ontario government partner பண்ணி frontline health workersக்கு mental health support services கொடுக்க போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் ஒன்டாரியோவில் எப்படி கேசஸ்கள் இருக்குன்று பார்த்தோம் என்றால் ஒன்டாரியோவில் வந்து கேஸ் கூடிக்கொண்டு வருகின்றதாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ ஒன்டாரியோவில் இன்றைக்கு மொத்தமாக 441 நியூ கோவிட் தொற்றுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் 7-day daily average ஆக 492 கேசஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஐசியூவில் இப்போது ஒன்டாரியோவில் 134 பேர் இருக்கின்றார்கள். அண்ட் ஏன் திடீரென்று இப்போ கேஸ் வந்து ஒன்றாரியோவில் கூடிக்கொண்டு வருது என்று பார்த்தோம் என்றால் இதற்கு கொடுக்கப்பட்ட ரீசன்ஸ் என்னென்னு பார்த்தோம் என்றால் வெதர் வந்து இப்போ கூலாக வந்து கொண்டிருக்குது. ஸோ கூலர் வெதர் வரும்போது இன்டோர்ஸில் மீட் பண்ணுற சான்சஸ் வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் டிரான்ஸ்மிஷன் வந்து அதிகரித்திருக்கின்றது என்று ஒரு காரணம் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒன்றாரியோவில் வந்து கெப்பாசிட்டி லிமிட்ஸை வந்து லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ வேக்சின் பாஸ்போர்ட் தேவையான இடங்களில் வந்து கெப்பாசிட்டி லிமிட் இல்லை. ஸோ இதன் காரணமாகவும் கோவிட் கேசஸ் கூடுது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் பிஹேவியராக இருக்கணும். ஸோ லைக் பார்ட்டிஸுக்கு போகும்போது மாஸ்க் போடுறது இல்லை, அப்படிப்பட்ட விடயங்களை என்கேஜ் பண்ணுவதாலேயும் கோவிட் கேஸுகள் கூடிக்கொண்டு வருகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹெல்த் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கின்றார்கள், நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் இவெண்ட்டில் கேதர் பண்ண போகிறீங்கன்னா, ஒன்று சேர போகிறீங்கன்னா ப்ளீஸ் உங்களுடைய மாஸ்கை போட்டிருக்குமாறு கேட்டிருக்கின்றார்கள். அண்ட் crowded restaurants போன்ற இடங்களையும் அவாய்ட் பண்ணுமாறும் கேட்டிருக்கின்றார்கள். அண்ட் நீங்கள் வந்து இன்டோர்ஸில் வந்து ஆக்களை மீட் பண்ண போகிறீங்கன்னா உங்களோட ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸை மட்டும் மீட் பண்ணுமாறும் கேட்டிருக்கின்றார்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஹவுஸ் ஹோல்ட் மெம்பர்ஸோட இன்டோர்ஸில் வந்து மீட் பண்ணுறத எவ்வளோத்துக்கு குறைக்கலுமோ அவ்வளோத்துக்கு குறைக்குமாறு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் இப்போ வந்து ஒன்டாரியோவில் கேசஸ் கூடிக்கொண்டு வருகின்ற காரணத்தால் இவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து லிஃப்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கெப்பாசிட்டி வந்து இன்னும் திருப்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு கெப்பாசிட்டி லிமிட் இருக்கணும் என்று. பட் இதை பற்றி ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் எலியட் சொல்லிய போது அவர் சொல்லியிருந்தார், ஒன்டாரியோ முழுவதும் ஒரே ரூல் கொண்டு வரப்போவதில்லை, லோக்கல் ஏரியாவை பொறுத்து ரீஜன் வைஸாக தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட போவதாக. ஸோ ஒரு இடத்துல வந்து கோவிட் கேஸஸ்கள் வந்து கூடுதலாக இருந்தால் அங்கே வந்து இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ட் இதை பற்றி டாக்டர் கரன்மோர் குறிப்பிட்ட விடயங்களையும் பார்க்க போகின்றோம். ஸோ இவர் சொல்லியிருக்கின்றார், ஈவன் தோ கேசஸ் கூடிக்கொண்டு வந்தாலும் அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கின்றார், ஹெல்த் கேர் சிஸ்டம் ரெடியாக இருக்கின்றார்கள் டீல் பண்ணுறதுக்கு. ஆனால் பயப்பட தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நிறைய பேர் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டு வருகின்றார்கள். ஸோ பயப்படுவதற்காக ஒன்றுமில்லை. பட் அப்படி கேசஸ் கூடினா அதை வந்து குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதாக அண்ட் அதற்கான ஹெல்த் கேர் சப்போர்ட்டும் இருப்பதாக டாக்டர் கரன்மோர் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்து டாரண்டோ மேயர் ஜான் டோரியையும் கேட்டிருந்தவர்கள் இந்த லிமிட்ஸை பற்றி. ஸோ அதற்கு இவர் சொல்லியது என்னவென்றால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் சொல்லவில்லை டாரண்டோ மேயர் ஜான் டோரி. ஸோ இதுதான் வந்து ஒன்டாரியோவில் இப்போது கோவிட் சிச்சுவேஷனாக இருக்கின்றது. அண்ட் கனடா வைடாக பார்க்கும்போது இப்போது இன்றைக்கு கனடியன் கவர்மெண்ட் அண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார்கள் ஒரு அறிவித்தால். அது என்னென்றால் ஹெல்த் கனடா ஃபைசர் தடுப்பூசியை அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே தங்களுடைய தடுப்பூசிகளை 3வது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ இந்த பூஸ்டர் ஷாட் வந்து எப்படி இருக்கும் என்றால் இது வந்து வழக்கமான ஃபைசர் தடுப்பூசி போலவே இதுவும் செயல்படும் என்றும் ஹெல்த் கனடா குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் இதை பற்றி நேஷனல் அட்வைசரி கமிட்டி ஆன் இம்யூனைசேஷன் சொல்லியிருக்கின்றார்கள், ஜெனரல் பாப்புலேஷனில் பார்க்கும்போது 2 தடுப்பூசி பெற்றவர்களின் ப்ரொடெக்ஷன் வந்து நல்லா தான் இருக்குது, அது டிக்ரீஸ் பண்ணப்படவில்லை.
ஆனால் NACI சொல்லியிருக்கின்றார்கள் நீங்கள் வந்து உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருந்தாலோ இல்லாட்டிக்கு ஹை ரிஸ்க் குரூப்பில் இருப்பவர்கள் அவர்களுடைய பூஸ்டர் ஷாட்டை பெற்றுக்கொள்வது நல்லது என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இப்போது டொரண்டோ டைம் 9:16 PM எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கனேடிய வலம் பார்க்க போகின்றோம். இதில் பார்க்க இருப்பது என்னவென்றால் இன்றைக்கு NDP லீடர் ஜக்மீத் சிங் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். என்னவென்று பார்த்தோம் என்றால் அவர் சொல்லியிருக்கின்றார் கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஈடுபடவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். நவம்பர் 22 நாடாளுமன்ற அமர்வு வந்து நடக்க போகின்றது. ஸோ அதற்கு வந்து ஒரு இன்னும் ஒரு பார்ட்டியின் சப்போர்ட் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு பாலிசியும் வந்து அப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பார்ட்டியின் சப்போர்ட்டாவது தேவை பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோக்கு. பட் NDP லீடர் ஜக்மீத் சிங்கை கேட்டபோது அவர் சொல்லியிருக்கின்றார் இதை பற்றி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னோடு ஒரு விடயமும் கதைக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். பட் லாஸ்ட் பார்லிமெண்ட் போது NDP அண்ட் லிபரல் பார்ட்டி தான் லிபரல் பார்ட்டி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போது 2019 NDP தான் சப்போர்ட் பண்ணியிருந்தவர்கள். ஸோ இதை பற்றி NDP லீடர் ஜக்மீத் சிங் குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். I want to raise two specific points, and then I'm looking forward to your questions. I want Canadians to know that from the beginning of this pandemic, we made one thing really clear. New Democrats are focused on getting help that people need. We're here to fight for you, and we're here to make sure that you get supports. People are worried about the climate crisis. We're going to fight as hard as we can to get more action so that we're protecting our environment. We're going to fight hard to make sure workers are not left behind. We're going to make sure we're fighting to have a recovery that actually focuses on people, not on shareholders and rich executives. We're going to make sure that people get the healthcare they need. We know that a lot of provinces right now and a lot of people are dealing with healthcare frontline worker shortages. So we're going to make sure we're going to fight to get more supports for you. We know that people are struggling to buy a house and affordability is top of mind. And we're going to fight hard to make sure people have a place to call home. They can afford a place to call home, and that they get the supports they need to be able to make ends meet. We are here for you. We're going to fight for you. As it often happens in the beginning of Parliament, we've had conversations with the Prime Minister. I've been sent here to have conversations with the Prime Minister, and I'm going to find every opportunity I can to speak with the Prime Minister about the priorities that people have shared with me throughout the campaign, but also throughout my work in the constituency in Burnaby South and throughout the travels across Canada. People need help. They need to see action on the climate crisis. They want to make sure their lives are affordable so they can afford a home, they can afford to pay the bills. And I raise those concerns to the Prime Minister, and I'll continue to do that. Like we did in the minority government previously during the pandemic, we used our position to fight for help for people, and we pushed the Liberal government to deliver more help to people. And that included some of the things that you've outlined. Some of the things that we did were to find ways to get more help to people financially. We fought to get a paid sick leave in place. We fought to increase the wage subsidy. So we're prepared to do similarly whatever we can to get more help to people, and we're ready to work with the government to make that happen. I want to be clear, we are still very critical of the government on a number of things. But when it comes to our goals are, can we get something that will make life better for people? And if we can, we'll work to achieve that. There is no agreement of that nature before us. We are prepared to find ways to make the government work or the Parliament work for people, and we're open to discussions about how we can make Parliament work to deliver what people need. But there is no such agreement. It's patently false. What we have done is to fight to get help for people, and we can look back in the last Parliament and look exactly what we did. We absolutely fought to deliver more help for Canadians, but we were highly critical of the government on fighting Indigenous kids in court. We remain highly critical of the government. We think it's wrong that Justin Trudeau is fighting Indigenous kids in court. I'll continue to fight for those kids to make sure that they are not being prosecuted in court, or that that court case doesn't continue. And instead of having a court case that continues, that there is a settlement that makes sure that Indigenous kids get equal funding and that they're not faced with injustice and discrimination. So we'll continue to be critical on those things.
Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம் 647-390-8969. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:22 p.m. and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Columbia Groups and Toronto weather right now is 9 degrees Celsius. NDP leader Jagmeet Singh கூறிய விடயங்களை பார்த்தீர்கள். இவர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருந்தார், தான் ஸ்டில் கிரிட்டிக்கலாக தான் இருக்க போகின்றார் என்று சொல்லியிருந்தார். அவர் மெயின்லி கிளைமேட் சேஞ்ச் மற்றும் ஒர்க்கர்ஸுக்கான மோர் ஹெல்ப்பை கொடுக்கறதுக்கும் சரி, இல்லாட்டிக்கு ஈவன் கோவிட் டைம்ஸில் கூட அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோட அவருடைய பார்ட்டி தான் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இணைந்து நிறைய ஹெல்ப்பை கோவிட் சுச்சுவேஷனில் கொடுத்தது என்றும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லியிருந்தார், லிபரல் பார்ட்டியோடு சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோட கலைப்பதற்கு ஓப்பன் டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு அவர் ஓப்பனாக தான் இருக்கின்றார். பட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தான் இன்னும் ஒன்றையும் இனிஷியேட் பண்ண இல்லை என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்லியிருந்தார், லிபரல் லீடர் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுடன் இணைந்து அவர் சில விடயங்களில் வேலை செய்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஃபார் எக்ஸாம்பிள் பெய்ட் சிக் லீவ்ஸை நீட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு ஹவுசிங்கை மோர் அஃபோர்டபுளாக கொண்டு வரதுக்கான இப்படிப்பட்ட விடயங்களில் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவோடு இணைந்து வேலை செய்ய தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோட்டோலும் இவரை பற்றி சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். இவர் சொல்லியிருக்கின்றார், கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோட்டோ சொல்லியிருக்கின்றார், NDP லீடர் ஜக்மீத் சிங் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ ஏற்கனவே கலைத்திருக்கின்றார்கள் அண்ட் NDP பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு சப்போர்ட் பண்ண போவதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இதற்கு ஒரு டிஃப்ரெண்டாகவே NDP லீடர் ஜக்மீத் சிங் அவருடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் நான் முன்பே சொன்ன மாதிரி 2019 NDP தான் லிபரல் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணியது. கன்சர்வேட்டிவ் லீடர் சொல்லியிருக்கின்றார், இப்படி மீண்டும் NDP அண்ட் லிபரல் பார்ட்டி ஒன்றிணைந்தால் எக்கானமி நல்லதாக இருக்காது கனடாவில் என்றும் அவருடைய கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோட்டோ அவருடைய ஷேடோ கேபினெட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்கின்றார். ஸோ யாரெல்லாம் இதில் இருக்க போகின்றார்கள் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது நிகழ்ச்சியில் அடுத்து கொஞ்சம் சேடான நியூஸ் என்றே சொல்லணும். ஸோ உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்திருக்கும், இண்டிஜினஸ் கிட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சம்மர் மாதத்தில், ஸோ பேக் இன் மே நிறைய இண்டிஜினஸ் பிள்ளைகளின் அன்மார்க்ட் கிரேவ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. இது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் கேம்ப்லூப்ஸ் என்ற இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று அடுத்த மாதமே கவர்ஸ்னஸ் ஃபர்ஸ்ட் நேஷன் சஸ்காச்சுவானில் 200 இண்டிஜினஸ் கிட்ஸ் என்ற அன்மார்க்ட் கிரேவ்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஸோ இதை தொடர்ந்து இண்டிஜினஸ் பீப்புள் அட்வொகேட் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். கனடாவில் இருந்த வேறு ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ்லையும் அன்மார்க்ட் கிரேவ்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. அண்ட் கனடியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் இந்த இடங்களை சர்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை தொடர்ந்து இப்போது பிராண்ட்ஃபோர்ட் ஒன்டாரியோவில் முதல் அமைந்திருந்த 1828 அமைந்திருந்த ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூலை தான் இப்போ சர்ச் பண்ணி கொண்டு வருகின்றார்கள். ஸோ பிராண்ட்ஃபோர்ட் ஒன்டாரியோவில் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அமைந்திருந்தது. இதுதான் முதல் முறையாக அமைக்கப்பட்ட ரெசிடென்ஷியல் ஸ்கூல். ஸோ 1828 இது அமைக்கப்பட்டிருந்தது. அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல் 142 இயர்ஸாக ஆப்ரேட் பண்ணப்பட்டிருந்தது. அண்ட் இதுக்கு ஹெல்ப் பண்ணது கவர்மெண்ட் ஆஃப் கனடா அண்ட் சர்ச். ஸோ இவையில் 2 பேரும் தான் இந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூலை ரன் பண்ணியிருந்தார்கள். இப்போது அங்கு அந்த பாடசாலையில் அன்மார்க்ட் கிரேவ்ஸ் கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகின்றார்கள் என்பதையும் இன்று குறிப்பிட்டிருந்தது. இப்போது டொரண்டோ டைம் 9:26 p.m. Toronto weather
9 degrees Celsius and எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் குபெக் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ குபெக்கை பொறுத்த வரைக்கும் பூஸ்டர் ஷாட் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே இன்று அறிவித்திருக்கின்றார். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பேஸ்ட் ஆன் சயின்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏனென்று பார்த்தோம் என்றால் 80 வயதிற்கு பிறகு தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த தடுப்பூசியின் எவ்வளவு எஃபிஷியண்டாக வேலை செய்த தடுப்பூசி என்றது வந்து குறைகின்றது 80 வயசிற்கு மேற்பட்டவர்கள் என்று சயின்ஸ் குறிப்பிட்டிருக்கின்றது. ஸோ அதனால் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பூஸ்டர் ஷாட்டை பெற்றுக்கொள்வது நல்லது என்றும் குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே குறிப்பிட்டிருந்தார். ஸோ ஈவன் தோ நீங்கள் வந்து பூஸ்டர் குபெக்கில் வசிப்பவர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ பட் நீங்கள் வந்து உங்களுடைய தடுப்பூசிகளை 3வது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் 6 மாதத்திற்கு முன்பு 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருக்க வேண்டும். ஸோ 6 மாத இடைவெளி விட்டுத்தான் நீங்கள் வந்து பூஸ்டர் ஷாட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் எப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் நவம்பர் 16 குபெக்கர்ஸ் 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நவம்பர் 16 உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணலாம். அண்ட் நவம்பர் 18 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் நவம்பர் 23 70 அண்ட் ஓல்டர் ஆனவர்கள் வந்து உங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் இதற்கு வந்து நீங்கள் ஆன்லைன் வெப்சைட்டை விசிட் பண்ணி புக் பண்ணலாம். இதை பற்றி குபெக் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே குறிப்பிட்ட விடயங்களை பார்க்கலாம். The CEQ recommend that for the moment, people that are age 70 and over can receive a booster dose if they wish, respecting an interval of at least 6 months since the last dose. This recommendation is based on the fact that the vaccine protection tend to decrease slightly in people age 80 and over. At this time, however, it's not necessary to offer a booster dose to people under the age of 70, as we have no evidence of diminished immunity in this large group. As we have done from the start, people will be able to make an appointment directly on Click Santé by age group, and there is a calendar that will be on our website. November 16, 80 and up, 75 years and over, November 18, and November 23rd for those that are 70 and over. Click Santé will calculate the 6-month deadline, so please do not go if you're not at this time yet or if you have not had the interval yet. And experts also recommend that people that have been vaccinated twice by AstraZeneca or Covishield should get also that booster shot, and they should get it starting November 25th. And again, we recommend that this being done after 6 months. I think I just want to reassure population that all those vaccines are good, but in light of the timing, I think it would be better for those that have received 2 AstraZeneca to get the 3rd dose, if they wish to, as of November 25th. COVID-19 பாப்-அப் பரிசோதனைகள். உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் இருந்தால் அல்லது நீங்கள் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தால் உடனடியாக உங்களை சோதனை செய்யுங்கள். அக்டோபர் மாதத்தில் மாக்கம் நகரில் பின்வரும் இடங்களில் உங்கள் கோவிட் பரிசோதனைகளை மேற்கொள்ளலாம். Care First One Stop Multi Services Center, Markham Chinese Presbyterian Church, Islamic Society of Markham, YMCA Drive-Thru. மேலதிக விவரங்களுக்கு www.carefirstontario.ca அல்லது 416-646-5108, www.carefirstontario.ca அல்லது 416-646-5108. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:31 PM, டொரண்டோ வெதர் 9 degrees Celsius அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே குறிப்பிட்ட விடயங்களை பார்த்தோம்.
ஸோ இவர் சொல்லியிருந்தால் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் குபெக்கில் வசிப்பவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அகேன் டேட்ஸை ரிப்பீட் பண்ண போகிறேன். அண்ட் நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு கழிச்சு தான் 6 மாதத்துக்கு பிறகு தான் உங்களுடைய பூஸ்டர் ஷாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நவம்பர் 16 தங்களுடைய 3வது தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அண்ட் நவம்பர் 18 75 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அண்ட் நவம்பர் 23 இருந்து 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜுக்கானவர் மேற்பட்டவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ பூஸ்டர் ஷாட்ஸை வந்து நீங்கள் இந்த டேட்ஸுக்கு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம் என்றும் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே குறிப்பிட்டிருந்தார். அண்ட் அதே மாதிரி quebec ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார். அது என்னவென்றால் நீங்கள் வந்து ஆஸ்ட்ராசெனக்கா இல்லாட்டிக்கு ஜான்சன் அண்ட் ஜான்சன் இல்லாட்டிக்கு எனி அதர் வைரல் வெக்டர் வேக்சினை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் 3வது தடுப்பூசிகளை பெற வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஸோ நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வேக்சின் வந்து 3வதாக பெற்றுக்கொள்ளக்கூடிய வேக்சின் வந்து ஒன்று மொடர்னா இல்லாட்டிக்கு ஃபைசராக இருக்கும். அண்ட் 3வது தடுப்பூசியை நீங்கள் நவம்பர் 25க்கு பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இப்போது குபெக்கில் வந்து யார் தடுப்பூசிகளை பூஸ்டர் ஷாட்ஸை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்தோம் என்றால் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் வசிப்பவர்கள் இல்லாட்டிக்கு ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸில் வசிப்பவர்கள் மற்றும் இம்யூன் சிஸ்டம் வந்து வீக்காக இருப்பவர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் இருப்பவர்கள் தங்களுடைய பூஸ்டர் ஷாட்ஸை இப்போது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றும் ஹெல்த் மினிஸ்டர் கிறிஸ்டின் டூபே தெரிவித்திருந்தார். டொரண்டோ டைம் 9:33 PM எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கர்வ்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் கரன்சி தான் பார்க்க போகின்றோம். ஸ்ரீலங்காவில் இப்போது 190.50 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. அண்ட் 61.50 இந்தியன் ருப்பீஸாக கரன்சி இந்தியாவில் இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எப்படி நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இலங்கை 190.50 இலங்கை ரூபா, இந்தியா 61.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.73 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.59 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் நவம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. டொரண்டோ டைம் 9:34 PM. டொரண்டோ வெதர் 9 degrees Celsius. அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கர்வ்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவில் வெங்காயத்தை வந்து கனடா வைடாக ஒனியன்ஸை வந்து ரீகால் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் சல்மோனெல்லா என்கின்ற பாக்டீரியா கண்டாமினேஷனால். ஸோ இதை வந்து த கனேடியன் ஃபுட் இன்ஸ்பெக்ஷன் ஏஜென்சி வந்து இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். இது எந்தெந்த பிராண்ட், ஸோ நீங்கள் வந்து சில குறிப்பிட்ட பிராண்ட்ஸ்லேருந்து வெங்காயங்களை வேண்டியிருந்தால் இந்த பாக்டீரியா கண்டாமினேஷன் வந்து இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ டோர்சி பிராண்ட், MVP பிராண்ட், பயர் பிராண்ட் அண்ட் ரிகா ஃபார்ம் பிராண்டில் இருந்து நீங்கள் உங்களுடைய வெங்காயங்களை வேண்டியிருந்தீங்கன்னா யூஸ் பண்ண வேணாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஸோ ஜூலை 7th இருந்து அக்டோபர் 28th நான் குறிப்பிட்ட பிராண்ட்ஸில் இருந்து நீங்கள் உங்களுடைய வெங்காயங்களை வேண்டியிருந்தீங்கன்னா இந்த பாக்டீரியா கண்டாமினேஷன் வந்து இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அண்ட் நீங்கள் வேண்டிய பர்ச்சேஸ் பண்ணதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒன் வே நீங்கள் த்ரோ அவுட் பண்ணலாம், இல்லாட்டிக்கு நீங்கள் வேண்ட கடைக்கு போய் ரிட்டர்ன் பண்ணுங்க என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். கனடாவில் வந்து இந்த பாக்டீரியா கண்டாமினேஷனால் ஒரு இல்னஸும் இதுவரைக்கும் ரிப்போர்ட் பண்ணப்படவில்லை. ஆனால் இந்த ஃபுட் கண்டாமினேஷன் வந்து
ஸ்மெல்லோ இல்லாட்டிக்கு ஃபுட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, எல்லாம் லைக் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் சிம்டம்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து இந்த பாக்டீரியா கண்டாமினேஷனால் பாய்சனிங் ஆகினால். ஸோ அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், உங்களுக்கு இந்த பாக்டீரியா பாய்சனிங் நடந்திருந்தால் ஃபீவர், காய்ச்சல் இல்லாட்டிக்கு தலையடி, சத்தி எடுக்கிற மாதிரி அண்ட் abdominal pain and diarrhea உங்களுக்கு இருக்கும் என்று இவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அண்ட் children, pregnant women and வயது முதியவர்களுக்கு இதை விட சிவியராக சிம்டம்ஸ் இருக்கலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஸோ நீங்கள் ஜூலை 7 இருந்து அக்டோபர் 28க்குள்ள டோர்சி பிராண்ட், MVP பிராண்ட், பயர் பிராண்ட் இல்லாட்டிக்கு ரிகா ஃபார்ம் பிராண்ட்லேருந்து வெங்காயங்களை வென்றிருந்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க, இல்லாட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. இப்போது டொரண்டோ டைம் 9:37 PM. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். அடுத்து நாங்கள் ஒரு பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ கலையரங்கம், இதில் வந்து ஒரு பாடல் மின்னலை மியூசிக் ப்ரொடக்ஷனில் இருந்து பாடியவர்கள் சந்தியா, பரத சாரதி அண்ட் செந்தில் குமாரன். இந்த பாடலை பார்க்கலாம்.
குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். கலையரங்கத்தில் மின்னல் மியூசிக் ப்ரொடக்ஷனில் ஒரு அழகான பாடல் பார்த்தோம். பாடியவர்கள் சந்தியா பார்த்தசாரதி அண்ட் செந்தில் குமரன். அண்ட் இவர்களுடைய பாடல்களை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் மின்னல் மியூசிக் என்ற யூடியூப்பில் சர்ச் பண்ணி நீங்கள் என்றால் இவர்களுடைய பாடல்களை பார்த்து மகிழலாம். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பாடசாலைகள் டொரண்டோவில் பாடசாலைகள் இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் பார்க்க போகின்றோம். ஜிடிஏயில் ஸோ கிரேட்டர் டொரண்டோ ஏரியாவில் வந்து பாடசாலைகளுக்கு ரேபிட் ஆன்டிஜன் கோவிட் டெஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அக்டோபர் மாதத்தில் 3 தடவைகள். என்றாலும் கோவிட் கேசஸ் வந்து ஒன்டாரியோ பாடசாலைகளில் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக அங்கே கூடுதலாக இருக்குன்னு பார்த்தோம் என்றால் பாடசாலைகளில் கேசஸ் டொரண்டோ, பீல் அண்ட் யோர்க் ரீஜனில் கோவிட் கேசஸ் பாடசாலைகளில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. அண்ட் இதை பற்றி மெடிக்கல் எக்ஸ்பர்ட் சொல்லும்போது எப்போ இந்த ஆன்டிஜன் கோவிட் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் என்று அவர்கள் குறிப்பிடும் போது சொல்லியிருந்தார்கள். எங்கெல்லாம் கோவிட் கேசஸ் கூடுதலாக இருக்கின்றது அண்ட் ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் எங்கெல்லாம் கூடுதலாக இருக்கின்றது. ஸோ 2 விடயங்களும் இருந்தால் அங்கே இந்த கோவிட் ஆன்டிஜன் டெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணலாம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி இருக்கின்ற இடத்தில் ஸோ ஹை ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஹை கோவிட் கேசஸாக இருக்கின்ற இடங்களில் வந்து இந்த ஆன்டிஜன் கோவிட் டெஸ்ட்டை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் அ வீக் வந்து யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்படி இருந்தும் ஒன்டாரியோவில் வந்து 28 மில்லியன் இந்த ஆன்டிஜன் டெஸ்ட் இருக்கின்றது. ஆனால் ஒன்லி 7.5 மில்லியன் மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கின்றது பாடசாலைகளில். அண்ட் இதை பற்றி குறிப்பிடும் போது சொல்லியிருந்தார்கள், நாங்கள் வந்து மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ப்ரிவென்டிவ் டெஸ்டிங்கை தான். ஸோ ஒரு கோவிட் அவுட் பிரேக் வந்து வாரத்துக்கு முன்னுக்கு தான் நாங்கள் வந்து இந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணோம். வந்த பிறகு ஃபோக்கஸ் பண்ணல வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்னஸ் இல்லை. ஸோ ஒழுங்காக இந்த ஆன்டிஜன் கோவிட் டெஸ்ட்டை வந்து பாடசாலைகள் யூஸ் பண்ண வேண்டும். இப்போது பண்ணவில்லை என்ற ஒரு விடயம் வந்து இங்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நாங்கள் நாளை நிலவும் காலநிலை எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 13 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 4 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 3 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 5 பாகை செல்சியஸ். நாளை நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் அடுத்து கனேடிய செய்திகள் வாசிப்பவர் துஷந்தி குணவட்னம். பார்க்கலாம்.
வணக்கம். இன்று நவம்பர் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் breathingcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சய் குழுமம். லிபரல் NDP கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முன்மொழிவோ அல்லது ஒப்பந்தமோ இல்லை என NDP தலைவர் ஜக்மீத் சிங் தெரிவித்தார். இம்மாத இறுதியில் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பிக்கும் போது கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான எந்த பேச்சுவார்த்தைகளும் இடம்பெறவில்லை என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். லிபரல் NDP கட்சிகள் இணைந்து கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை காலமாக கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோட் டூல் தெரிவித்து வருகிறார். இந்த கூட்டணி கனேடிய பொருளாதாரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்தும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். கூட்டணி குறித்து வெளியாகும் இந்த செய்திகள் அவுட்டூல் உருவாக்கும் வதந்திகள் என சிங் தெரிவித்தார். லிபரல் NDP கூட்டணி குறித்த யோசனையை லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் மார்க் ஹாலண்ட் நேற்று நிராகரித்திருந்தார். ஒரு சிறுபான்மை அரசாங்கத்துடன் எதிர்வரும் 22ஆம் தேதி 44வது கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாக உள்ளன. இந்த நாடாளுமன்ற அமர்வின் போது சட்டங்களை இயற்றுவதற்கு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு குறைந்தபட்சம் ஒரு கட்சியின் ஆதரவு தேவைப்படும். கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது லிபரல் சிறுபான்மை அரசாங்கத்திற்கு NDP கட்சி ஆதரவு வழங்கியது குறிப்பிடத்தக்கது. கனடா இன்று ஒரு புதிய தடுப்பூசி மைல்கல்லை பதிவு செய்தது. இன்றுடன் கனடாவில் 85% தகுதியானவர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர். 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய தகுதியுள்ளவர்களில் 85% பேர் முழுமையாக தடுப்பூசி பெற்றவர்களாக கருதப்படுவதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இது கனடாவின் மொத்த மக்கள் தொகையில் 75%க்கு சமமாகும். 12 மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய தகுதியுள்ளவர்களில் 90% பேர் வரை குறைந்தது ஒரு தடுப்பூசியை பெற்றுள்ளனர். பெரியவர்களுக்கான ஃபைசர் கோவிட் பூஸ்டர் தடுப்பூசியை கனடா அங்கீகரித்துள்ளது. ஹெல்த் கனடா 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஃபைசர் பூஸ்டர் தடுப்பூசியை அங்கீகரித்துள்ளது. முதல் 2 கோவிட் தடுப்பூசி பெற்றவர்கள் காலப்போக்கில் தொற்றுக்கு எதிரான பாதுகாப்பை பேணுவதற்கு இந்த பூஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பூஸ்டர் தடுப்பூசி வழக்கமான ஃபைசர் தடுப்பூசியைப் போலவே செயல்படும். முதல் 2 தடுப்பூசிகளுக்கு பின்னர் குறைந்தது 6 மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசி வழங்கப்படும். ஹெல்த் கனடாவின் மதிப்பாய்வு பூஸ்டர் தடுப்பூசிகள் கட்டுப்பாட்டாளரின் பாதுகாப்பு, செயல்திறன் மற்றும் தரத் தேவைகளை பூர்த்தி செய்ததாக கண்டறிந்தது என திணைக்களத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அதிக ஆபத்துள்ளவர்களுக்கு ஏற்கனவே 3வது தடுப்பூசி வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் நிழல் அமைச்சரவை இன்று அறிவிக்கப்பட்டது. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரும் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியின் தலைவருமான எரினோட் டூல் இன்று தனது நிழல் அமைச்சரவையை அறிவித்தார். இதில் நீண்டகால அனுபவம் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பியர் பாலியேவ் கட்சியின் நிதி விமர்சகராக அறிவிக்கப்பட்டார். உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சியின் நிழல் அமைச்சரவை அரசாங்கத்தின் அமைச்சர்களின் விமர்சகர்களாக செயல்படும். தனது நிழல் அமைச்சரவை கனடாவின் பொருளாதார எதிர்காலத்தை பாதுகாக்கும் என ஓட்டூல் தெரிவித்தார். அதேவேளை இன்று அறிவிக்கப்பட்ட இந்த நிழல் அமைச்சரவையில் முன்னாள் கட்சி தலைமை போட்டியாளரான லெஸ்லின் லூயிஸ், ஆன்டாரியோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் மெர்லின் கிளாடோ ஆகியோர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் திறக்கும் திட்டங்களை ஒன்டாரியோ மாற்றாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் கோவிட் தொற்று எண்ணிக்கையில் அதிகரிப்பு அறிவிக்கப்படுகின்ற நிலையில் இந்த தகவலை சுகாதார அமைச்சர் கிறிஸ்டின் எலியட் இன்று தெரிவித்தார். குளிர்காலத்தில் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்பட்டதாகவும் சுகாதார அமைச்சர் கூறினார். இது மாகாணத்தின் திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கட்டுப்பாடுகள் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டால் அது பிராந்திய வாரியாக இருக்கும் என கூறிய அமைச்சர் எலியட், அவை பெரும்பாலும் உள்ளூர் சுகாதார மருத்துவ அதிகாரிகளினால் வழிநடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். இன்று ஆன்டாரியோவில் 441 புதிய தொற்றுகள் பதிவாகியுள்ளன. இதன் மூலம் இன்று ஒன்டாரியோவில் நாளாந்த தொற்றின் 7 நாள் சராசரி இப்போது 492 உள்ளது. இது கடந்த வாரத்தில் 371 இருந்தது குறிப்பிடத்தக்கது. நேற்றுடன் ஒன்டாரியோவில் 85% தகுதியானவர்கள் முழுமையாக தடுப்பூசி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கனடா, மெக்சிகோ ஆகிய நாட்டு தலைவர்களுடன் நேரில் சந்திப்பு நடத்த திட்டமிட்டுள்ளார். 5 ஆண்டுகளுக்கு பின்னர் இதுபோன்று ஒரு சந்திப்பு அடுத்த வாரம் நடைபெறவுள்ளது. இந்த சந்திப்பு குறித்த இறுதி விவரங்கள் இதுவரை உறுதியாகவில்லை. இந்த சந்திப்பு பெரும்பாலும் அடுத்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறும் என தெரிய வருகிறது.
பைடன் இந்த ஆண்டு பதவியேற்றதில் இருந்து கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, மெக்சிகோ ஜனாதிபதி ஆண்ட்ரூஸ் மேனுவல் லோபெஸ் ஒப்ராடோர் ஆகியோர் மெய்நிகர் சந்திப்புகளை நடத்தியிருந்தனர். கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா ஐபிடிவி, ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. எங்களுடன் இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இத்துடன் எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி இடம்பெறும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கனிதா உதயகுமார். நன்றி, வணக்கம்.